பேருந்து நிலையத்தில், பஸ் ஸ்டாண்டில், இப்படி தமிழில் சொன்னாதான் தெரியுங்க சார். பஸ் ஸ்டாண்டில் இந்த டோலா கடிச்சுக்கிட்டு ஒரு வித்த காட்டுற கூட்டம் ஒரு காலகட்டங்களில் வாழ்ந்தாங்க, பார்த்துருப்பீங்க. நல்லா குச்சி ஒன்று வச்சு அந்த குச்சியோட உச்சியில் ஒரு குழந்தைய கொண்டு போய் நிறுத்துவார். பார்க்குற நாமெல்லாம் அப்படியே வியப்பாக பார்த்துட்டு கைதட்டுவோம். அப்புறம் ஒரு சின்ன வளையம் இருக்கு, அந்த வளையத்துக்குள்ள ஒருத்தர் நுழைஞ்சு வெளியில வருவார், நம்ம கைதட்டுவோம். அப்புறம் அந்த உற்சாகத்தில் அந்த சின்ன வளையத்துக்குள்ளேயே 2 பேர் போய் வெளியில வருவாங்க, நாம கைதட்டுவோம். இதை ஒரு திருடன் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆஹா, ஒரு சின்ன வளையத்துக்குள்ள 2 பேர் போய் வர்றாங்களே, இவனை வச்சா நம்ம லம்பா சம்பாதிக்கலாமேன்னு நினைச்சு ஒரு திட்டம் போட்டா. அவனை வந்து கூப்பிட்டா, இங்கே வா, எதுக்கு 5க்கும் 10க்கு வித்த காமிச்சிட்டு இருக்கிற, உனக்கு லம்பா ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன், நான் சொல்கிற இடத்துல ஒரு ஓட்டையை போட்டு போய் திருடிட்டு வந்துரு, உனக்கு ஒரு % கமிஷன் தர்றேன்ட்டா. அவனும் யோசிச்சா, சரி சாமி நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்கும் போல இருக்குதுங்க, உற்சாகத்தில் சரின்ட்டா. இப்போ ஒரு போட்டதே போட்டாங்க, ஒரு பேங்க்கில் ஓட்டை போட்டாங்க. சின்ன ஓட்டையை போட்டு இவனை உள்ளே போக சொன்னான். பாதி போனவன் திரும்பினான். ஏன்டா திரும்புற, போடா. அவன் சொன்னான், சாமி 10 பேர் சேர்ந்து நின்று ஜோராக கைதட்டுனா ஈஸியாக உள்ளே போயிட்டு வந்துடுவேன் சாமின்னா. ஏன்னா அவனோட தொழில் அப்படி. இப்போ உங்ககிட்ட ஒரு கைதட்டு வாங்குறக்கு நாங்கள் கம்பி மேலெல்லாம் நடக்க வேண்டியதாக இருக்குது. இந்துக்கள் எப்படி கோயிலுக்கு போகிறார்களோ, கிறிஸ்துவர்கள் எப்படி கோயிலுக்கு போவது போல, இஸ்லாமியர்கள் மசூதிக்கு போவது போல, மனிதராக பிறந்தவர்கள் கட்டாயம் புத்தக திருவிழாவிற்கு போயிருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே மனிதர்களாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை சொல்லுவதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். இங்கே ஒரு வரலாறு, ஒரு காலகட்டத்தில் சீனாவில் ஒரு மங்கோலிய மன்னன் அரசனா வந்தானா. அரசனா வந்தவுடனே அந்த மன்னன் செய்த செயல் என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிற புத்தகங்களை எல்லாம் எரித்து விடுங்கள்னு சொன்னாராம். எரிச்சிட்டாங்க. புத்தகத்தை எரிச்சிட்டு கேட்டாங்க, எதுக்கு புத்தகத்தை நீங்கள் எரிக்க சொன்னீங்க? அதுக்கு அந்த மன்னன் சொன்னானா, புத்தகங்களை படித்தால் மக்கள் அறிவுடையவர்களாக மாறிடுவாங்க, அறிவுடையவர்களை ஆட்சி செய்வது கடினம், அதனால தான் நான் புத்தகங்களை எரிக்க சொன்னேன்னு சொன்னாரா. உடனே எல்லாரும் கேட்டாங்களா, சரி நீங்க புத்தகங்களை வேணா எரிச்சிடலாம், படைப்பாளிகளை என்ன செய்வீங்க? அவங்க இருக்காங்கல்ல உயிரோட, அவங்கள நீங்க என்ன செய்ய முடியும்? அவங்க மறுபடியும் புத்தகம் எழுதுவாங்க இல்லையான்னு கேட்டதுக்கு அந்த மன்னன் கொஞ்சம் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் அந்த படைப்பாளிகளையும் கொன்று குவித்து அவர்களுடைய எலும்புகளை எடுத்து வரிசையாக அடுக்கி சீன பெருஞ்சுவரை கட்டினான் என்று வரலாறு சொல்லுகிறது. என்று சொன்னால் புத்தகம் மக்களை அறிவுடையவர்களாக ஆக்கும். ஈரோடு தமிழன்பன் தான் ரொம்ப அழகா சொல்லுவார், 10 பறவைகளோடு பழகி பாருங்கள், நீங்கள் ஒருபொழுதும் 11வது பறவையா மாற முடியாது. 10 நதிகளோடு பழகி பாருங்கள், நீங்கள் ஒருபொழுதும் 11வது நதியாக மாற முடியாது. ஆனால் 10 புத்தகங்களை படித்து பாருங்கள், நீங்கள் 11வது புத்தகமாக வாசிக்கப்படுவீர்கள்னு சொல்லி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் அழகா சொல்லியிருக்காருன்னா, இதில் நான் இந்த திண்ணையில் கடந்தவனுக்கு திடீர் கல்யாணம்னு சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி அணியில் நான் எங்கேயோ ஒரு ஓரமாக பேசிட்டு எதிரணியை வறுத்தெடுத்துட்டு இருந்தேன். என்னைய கொண்டு வந்து டொபக்கட்டின்னு தலைமை ஏற்றுக்குங்கன்னு என்னை தள்ளி விட்டுருக்கிறாரு. வேற யாரும் இல்லை, என்னுடைய உடன்பிறவா சகோதரர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள். அவருக்கு ரொம்ப நாள் ஆசை போல் இருக்குது, நீ அணியில் நின்று தானே பேசி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற மவளை, வா தலைமை உரை நீ எப்படி செய்கிறேன்னு பார்க்கலான்னு என்னை சாதாரணமாக தள்ளுலீங்க. ஒரு அரசன் தன்னுடைய நாட்டிலேயே சுத்த வீரன் யாருன்னு தெரிஞ்சுக்கோன்னு ஆசைப்பட்டான். சரி, எப்படி அவன் சுத்த வீரன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இந்த கொடிசியா அளவுக்கு பெரிய குளத்தை வெட்டுனா, தண்ணியை நிறைச்சா, அதில் விஷப்பூச்சிகளை எல்லாம் விட்டா, பாம்பு முதலை விஷப்பூச்சிகளை எல்லாம் விட்டா, ஒரு அறிவிப்பு கொடுத்தா, யார் இந்த தண்ணியில குதிச்சு உயிரோட அந்த கரைக்கு வந்து சேர்றாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுனா, ஒரு வயலும் வரல. சரி, என் ராஜ்யத்துல பாதிய தர்றேன்னா ஒருத்தர் வரல. என் மகளை தர்றேன்னு சொன்னா ஒருத்தன் குதிச்சுட்டான், என் மகளை கொடுக்குறேன்னா ஒருத்தன் குதிச்சுட்டான். குதிச்சவன் அப்படியே முட்டி மோதி அத்தனை விஷ பூச்சிகளையும் தள்ளி எப்படியோ கரையேறி வந்துட்டான். இப்ப அரசனுக்கு, ஆகா, நம்முடைய நாட்டிலே ஒரு
சுத்த வீரன் இருக்கிறானே அப்படின்னு ஒரே சந்தோஷத்தில் நான் அறிவித்தபடி இந்த 1000 பொற்காசு வேண்டாம் அரசே. ஓ, இப்போ ராஜ்யம் வேணுமா? இந்த என் ராஜ்யத்தில் பாதி வேண்டாம் அரசே. ஓ, அப்போ என் மகளை கட்டி கொடுக்கணுமா? இந்த என் மகளை திருமணம் செய்து கொடுக்குற வேண்டாம் அரசே. ஏய், என்னுடைய கட்டளையே இதுதானப்பா, நான் வச்சதே இதுதானே. ஒன்றா 1000 பொற்காசு, இல்லைன்னா ராஜ்யத்தில் பாதி, அப்படி இல்லைன்னா என் மகன் நான் 3யுமே தர்றேங்கிறேன்னு. ஏண்டா வேண்டாங்கிறேன். அவன் சொன்னான், எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க அரசே, என்னை தள்ளி விட்டவன் யாருங்கிறதான் நான் முதல்ல பார்க்கணுன்னா. எப்படியோ நான் ஓரத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய அன்பு சகோதரர்கள் 2 பேரும் சேர்ந்து, நீ தலைமை போட்டது போது தலைமை ஏற்க வான்னு சொல்லி இந்த அமர்வை எனக்கு தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் சொல்லி இந்த வாய்ப்பை நான் சரியாக பயன்படுத்துவேன்னு சொல்லி என் சகோதரர் முத்தையாவுக்கு நான் ஒரு உறுதி கொடுத்துட்றேன். ஒரு நாட்டில் ஒரு அரசனை மக்கள் தேர்வு செய்வாங்க. அவன் 2 வருஷம்தான் ஆட்சி செய்வான். அப்புறம் 2 வருஷம் கழிச்சு அவனை கொண்டு போய் ஒரு தீவில் விட்டுருவாங்க. அந்த தீவில் கொடிய பூச்சிகள், விஷப்பாம்பு, நிறைய கொடிய விஷம் இருக்கு. அவன் செத்து போயிடுவான். ஏன்னா அந்த தீவுலேருந்து அவன் மீண்டு வர முடியாது. இது காலங்காலமாக நடக்குது. இந்த வர்ற 2 வருஷத்தில் ஆட்சி செய்கிற அரசர்கள் எல்லாம் இதுவரைக்கும் பார்த்ததில்ல. அவங்க அனுபவிக்கிறதுக்கு தான் பார்த்தாங்க. ஏன்னா நீ 2 வருஷம் தான், நாட்டு மக்களை பற்றி என்ன கவலை, நம்மளே 2 வருஷம் தான் ஆட்சி செய்ய போகிறோம், அதனால் நாம் அனுபவிப்போன்னு இவங்க ஜாலியாக அனுபவிச்சுக்கிட்டு போவாங்க. அந்த 2 வருஷம் கழித்து படகு வரும். தீவுக்கு கூப்பிட்டு போகும்போது அந்த அரசர்கள் எல்லாம் அழுதுட்டே போவாங்களாம். அதே மாதிரி இப்போ ஒரு அரசனை தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. அந்த அரசர் 2 வருஷம் பொறுப்பு ஏற்ற உடனே தன்னை பற்றி அவன் கவலைப்படலை. நாட்டு மக்களுக்கு அந்த 2 வருஷத்தில் என்னென்ன நன்மை செய்ய முடியுமோ அத்தனையும் செஞ்சுட்டா. செஞ்சு முடிச்சுட்டு கேட்குறா, எப்போ படகு வரும், எப்போ என்னை தீவுக்கு கொண்டுட்டு போவீங்க, எப்போ படகு வரும்னு கேட்குறான். எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் இப்படி அரசனை அவங்க பார்க்கல. இருக்கிற அரசனெல்லாம் இங்கே வந்து நடுங்கி போகும்போது அழுது ஆண்டு அனுபவிச்சுக்கிட்டு போன அரசர்களுக்கு மத்தியில் இந்த அரசன் வித்தியாசமா எப்போ என்னை கூப்பிட்டு போவீங்க, எப்போ தீவுக்கு கூட்டிகிட்டு போவீங்கன்னு கேட்குறானேன்னு எல்லாம் வியந்தாருங்க. படகு வந்துச்சு. படகுல ஜாலியாக ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரே சந்தோஷமாக போகிறார். இதுவரைக்கும் போன அரசர்கள் எல்லாம் அழுதுகிட்டே போனாங்க. இந்த அரசன் மட்டும் அப்படியே ஜாலியாக போகிறாரு. அங்கே இருக்கிற வீரர்கள் கேட்டாங்க, என்ன அரசே, உங்களுக்கு கொஞ்சம் கூட உயிர் பயம் இல்லையா? உங்களை கொண்டு நாங்கள் கொடிய தீவில் விட போகிறோம். அங்கே விஷ மிருகங்கள், பூச்சிகள், இதெல்லாம் தப்பிக்க முடியாது, நீங்கள் செத்து போவீங்க, மரணம் குறித்து உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்டாங்க. அதுக்கு இவர் சொன்னார், நான் ஏன்டா சாக போகிறேன், நான் ஏன்டா சாக போகிறேன், ஐயோ அங்கெல்லாம் விஷப்பூச்சிகள் இருக்குதுங்க, உங்களை தப்பிக்க முடியாது. ஒரே வார்த்தை சொன்னார் பாருங்க, நான் 2 வருஷம் இங்கே ஆட்சி செய்யும் போது ஒரு பெரிய படையை கொண்டு போய் அந்த தீவில் நான் இறக்கிட்டேன். இப்போ அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அந்த விஷ விலங்குகளையும் பூச்சிகளையும் அழித்து அதை ஒரு நகரமாக மாற்றிருப்பாங்க அந்த தீவை. நான் போய் அந்த நகரத்துக்கு ராஜாவாக இருப்பேன்டான்னு சொல்லி அந்த அரசன் சொல்கிறான்னா, அது மாதிரி அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்குது. இந்த கோயம்புத்தூர் புத்தக திருவிழாவில் இதை நாங்கள் சிறப்பாக பயன்படுத்துவோன்னு சொல்லி இன்னைக்கு தலைப்பு வந்து இலக்கியம் என்பது, இலக்கியம் சார்ந்த தலைப்பு. இது எனக்கே புதுமை தான். நான் பெரும்பாலும் சமுதாயம், குடும்பம், இதைத்தான் நான் பெரும்பாலும் பேசி நீங்கள் யூடியூப்லலாம் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு வித்தியாசமாக இலக்கியம் சார்ந்த ஒரு தலைப்பு. இலக்கியம் என்பது உணர்ச்சிகளின் பெரு வெடிப்பா, அதிசயங்களின் அணிவகுப்பான்னு கேள்வி. அந்த இலக்கியம் குறித்து இங்கு கருத்துரை வழங்குவதற்கு 2 ஜாம்பவான்கள் வந்திருக்காங்க. உணர்வுகளினுடைய பெரு வெடிப்புன்னு சொல்லி பேசுவதற்கு என்னுடைய இனிய சகோதரர் உயர் திரு முகுந்தன் அவர்கள் வந்திருக்காங்க. அதே மாதிரி உணர்ச்சிகளின் அணிவகுப்பு அப்படின்னு பேசுறதுக்கு என்னுடைய அன்பு சகோதரி சுடர்விழி வந்திருக்காங்க. இது மகிழ்வுரைன்னு போட்டதுனால மகிழ்ச்சியாக ஒரு 2 செய்தியை நான் சொல்லிட்டு இவங்களை களம் இறக்கலாம் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இது 21ஆம் நூற்றாண்டு, விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுடைய நூற்றாண்டு. மனிதன் எப்படி மாறி போயிருக்கிறா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஒரு காலகட்டங்களில் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்ட அவ்வைக்கு அவ்வை சொன்னாலா எனக்கு சுடாத பழம் கொடு அப்படின்னு சொல்லி அவ்வை வரலாறு நாம் படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் போய் நீங்கள் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமான்னு கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? சுட்ட பழமோ சுடாத பழமோ
சுகர் இல்லாத பழமாக குடுறா சாமின்னு சொல்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இல்லைங்களா? கைதட்டிய 2 பேருக்கு நன்றி. இங்கே இந்த கொடிசியை நீங்கள் ஒன்று வேண்டாம், காலையிலையும் மாலையிலையும் வந்து இந்த கொடிசியா வளாகத்தில் பாருங்க. அப்படியே எல்லாம் வாக்கிங். ஒரு காலகட்டத்தில் ஃபிகருக்காக நடந்தோம், இன்னைக்கு சுகருக்காக நடந்துட்டு உட்காந்துருக்குறோம். அதோடு பரவாயில்லைங்க, ஒரு ஊரில் சுகர் வந்தோர் கிளப்னு ஆரம்பிச்சிட்டாங்க. சுகர் வந்தோர் வாக்கிங் கிளப்பு கேள்விப்பட்டிருக்கிறோம். சுகர் வந்தோர் கிளப்புன்னு தேர்வு செஞ்சு அதுக்கு தலைவர், பொருளாளர், செயலாளர்லாம் தேர்வு செஞ்சுருக்காங்க. எங்க தலைவர், செயலர், பொருளாளரை எப்படிங்க தேர்வு செஞ்சீங்கன்னு கேட்டாங்களா? சுகர் 500 இருந்தால் அவர் தலைவர், சுகர் 600 இருந்தால் அவர் செயலாளர், சுகர் 700 இருந்தால் அவர் பொருளாளர், 800 இருந்தானா போக வேண்டியதான் போன்ட்டாங்க. நீங்கள் இந்த கால மாற்றங்களில் நாங்கள் இலக்கியங்கள் வகுப்புலையும் கூட நடத்த முடியறது இல்லைங்க. நல்ல கல்லூரி பேராசிரியர் இலக்கியமாக கருத்துன்னு அவன் நிறுத்துங்கிறான். சொல்கிறானுங்க ஒரு கருத்துங்கிற நிறுத்து. இலக்கியங்களை சொல்கிறதுக்கு நாங்கள் எவ்வளவு பாடுபடுறோம் தெரியுங்களா? தூங்குறான். ஏன்னா 2 மணி வரைக்கும். என்னைக்கு இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனுன்னு ஒன்று வந்துச்சோ வாசிக்கிற வழக்கம் போயாச்சு, எழுதுகிற வழக்கம் போயாச்சு. 2 மணி வரைக்கும் பார்த்துட்ருக்காங்க. வகுப்பில் வந்து தூங்குறையனா சத்தியமே பண்ணுறா. நான் தூங்கலை, நான் முழிச்சுட்டு தான் இருக்கிறேன், உங்கள் கண்ணு சரியில்லை, வேறு கண்ணாடி மாற்றுங்கங்கிறான். இப்போ இலக்கியத்தை சொல்கிறதுக்கு இன்றைக்கி தலகீழாக நிற்கிறேங்க. ஒன்றும் இல்லை, நானெல்லாம் இலக்கியத்தை எப்படி கொண்டு போவேன் தெரியுமா? ஜியு போப் அவர்கள் இங்கிலாந்திலிருந்து கிறித்துவ மதத்தை பரப்புவதற்காக நம்முடைய நாட்டிற்கு வந்தார். கப்பலில் பயணம் செய்தார். நம்முடைய தமிழ் மொழியை கேட்டு கேட்டு அவர் தமிழ் பற்றாளராக மாறிட்டார். சென்னைக்கு வந்த உடனே முறையாக ஒரு ஆசிரியரை வைத்து அவர் தமிழ் படித்தார். ஏராளமான தமிழ் நூல்களை படித்து படித்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். இப்பொழுது இங்கிலாந்து நீதிமன்றத்தில் அவர் மேலே ஒரு வழக்கு போட்டுட்டாங்கடா. ஜியு போப் அவர்கள் சமய துரோகம் செய்து விட்டாருன்னு அவர் மேலே வழக்கு. இங்கிலாந்துக்கு போகிறாரு, நீதிமன்றத்துக்கு போகிறாரு, கையில் ஒரு புத்தகம் வச்சிருக்காரு. நீதிபதி கேட்குறாரு, என்ன புத்தகம்னு கேட்குறாரு. அப்போத்தான் அவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த திருவாசகத்தை கையில் வச்சிருக்காரு. இவர் சொல்கிறாரு, நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த திருவாசகம்ங்கிறாரு. நீதிபதி அதை கொடு அப்படின்னு வாங்கிட்டு 10 நாள் கழித்து நான் தீர்ப்பு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. 10 நாள் கழித்து நீதிமன்றம் பரபரப்போடு கூடுகிறது. நீதிபதி என்ன தீர்ப்பு சொல்லுவார்னு சொல்லி எதிர்பார்க்கும் பொழுது அந்த நீதிபதி தீர்ப்பு எழுதினார். நான் ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த திருவாசகத்தை படித்தேன். படித்த அந்த கணமே நான் தமிழனாக மாறிவிட்டேன். இன்னும் ஏராளமான நூல்களை படித்து அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து இன்னும் ஜியு போப் அவர்கள் கிறிஸ்துவனாகவே இருக்கிறாரே, அவர் எப்படி சமய துரோகம் செய்திருக்க முடியும் என்று வழக்கை தள்ளுபடி செய்தாரடா அப்படின்ட்டு பார்க்குற ரமேஷ் தூங்குறான். ரமேஷ் பண்ணாட சுரேஷ் எழுப்படா அவனை. என்ன அவன் சொல்கிறா, போங்க டீச்சர், தூங்க வைக்கிறது நீங்கள், எழுப்புறது நானான்ட்டான். இன்னைக்கு இலக்கியங்கள் வந்து ஏங்க ஒரு காலகட்டங்கள் யோசிச்சு பாருங்க. கம்பராமாயணமா கூட்டம் அலைமோது, மகாபாரதமா கூட்டம் அலைமோது கேட்கறதுக்கு 10 நாள் 15 நாள் 20 நாள் சொற்பொழிவு கேட்க அவ்வளவு கூட்டம் இருக்குங்க. இன்னைக்கு அதெல்லாம் காணாமல் போயிட்டுருக்குல்ல. அந்த சொற்பொழிவை கேட்கறதுனால மனதில் எவ்வளவு ஒரு மாற்றங்க. ஒரு கணவன் தொடர் சொற்பொழிவுக்கு போயிட்டே இருந்தார். அந்த மனைவி கேட்டாங்க, ஆமாம் தினம் கூட்டத்துக்கு போகிறீங்கல்ல, அப்படி என்னதான் அந்த பேசுகிறாங்க, நீங்கள் என்னதான் தெரிஞ்சிட்டு வந்தீங்கும் போது அவர் சொன்னார், எனக்கு ஒன்றும் புரியல, ஆனால் என்னமோ சொல்கிறாங்க, அதை நான் கேட்டுட்டு வர்றேன். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்கள் கேட்ட லட்சணம் எப்படி இருக்குது தெரியுமா அப்படின்னு ஒரு சாணி கூடைய கையில் கொடுத்து, போங்க போய் இதில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிச்சு. சாணி கூடையில் தண்ணி எடுக்க முடியுமா? எடுத்தால் கீழே போயிடும். அவரும் போய் தண்ணியை எடுக்கிறாரு, தண்ணி ஒழுகிடுது, தண்ணியை எடுக்கிறாரு, தண்ணி ஒழுகிடுது. பல தடவை முயற்சி பண்ணி அவரே அந்த முயற்சியை கைவிட்டுட்டு, அத்தா என்னால் முடியல சாமின்னாரு. அந்த அம்மா ஒரே வார்த்தை சொல்லிச்சு, இது வரைக்கும் நீங்கள் போய் கேட்ட சொற்பொழிவு இப்படித்தான் இருந்துச்சுன்னு. ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அந்த சொற்பொழிவில் எனக்கு என்ன புரிஞ்சுதோ எதுவோ எனக்கு இல்லை,
ஆனால் எப்படி பல தடவை தண்ணியில் போட்டு போட்டு எடுக்கும்போது அந்த சாணியெல்லாம் போய் கூடை சுத்தமாச்சோ அது மாதிரி என்னுடைய மனது சுத்தமாச்சுன்னு சொன்னாங்க. ஆக ஒரு காலகட்டங்களிலே சொற்பொழிவெல்லாம் கேட்க கேட்க மனிதனுடைய மனம் மாறியது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களிலே அந்த கூட்டங்கள் எல்லாம் குறைவாக இருந்தாலும் இங்கே நிறைவாக வந்திருக்கிறீங்க. இப்போ நாம் எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா முகுந்தா? நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொல்கிற மாதிரி இங்கே ஒவ்வொருத்தரும் 100 பேருக்கு சமம் நம்ம எடுத்துக்கணும். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் பேசணும். சேரெல்லாம் காலியாக இருக்குதுன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அந்த சேர்லேயும் உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த எண்ணத்தோடு நீங்கள் பேசணும். இலக்கியங்கள் என்னதான் இன்னைக்கு மாற்றம் வந்தாலும் காலத்திற்கேற்ப இலக்கியங்கள் மாறிக்கொண்டு தான் இருக்கிறது. ஆக அந்த இலக்கியத்தை பற்றி பேசுவதற்காக, தங்களுடைய கருத்துக்களை வழங்குவதற்காக 2 பேர் வந்திருக்காங்க. உங்களுடைய பலத்த கைதட்டலோடு இப்பொழுது உணர்வுகளின் பெரு வெடிப்பே என்ற கருத்திலே கருத்துக்களை வழங்க அன்பு சகோதரர் முகுந்தன் அவர்களை அன்பு பாராட்டி அழைக்கின்றேன். பெருமக்களே, இன்றைக்கான தலைப்பு சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இலக்கியம் என்பது அப்படிங்க ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. முதல்ல அதுக்கு பதில் சொல்லிடலாம். இலக்கியம் என்பது ஒரு செம்மாந்த மனிதன் ஒருவன் சங்க காலத்திலே வாழ்ந்து வந்தாங்க என்பர்களே. அவன் எங்கப்பாங்க, அவனுக்கு உணர்ச்சிகள் உள்ளார பெருகி கொண்டே வந்தது. அப்படி பெருகி கொண்டு வந்த மனிதனுக்கு அதை பதிவு செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்தான். அப்படி அவனுடைய உணர்வை எழுத்திலே பதிவு செய்வதுதான் இன்றைக்கு நாம் படித்து கொண்டிருக்கக்கூடிய இலக்கியம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் எங்கப்பங்க தொல்காப்பியர் தாத்தா கிட்டே போய் கேட்டேன், காக்கா இந்த மாதிரி கோவை புத்தக திருவிழாவில் இலக்கியம் என்பது உணர்வுகளின் பெருவெடிப்புங்க கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு ஏதோ பாயிண்ட் வேணும், நீங்களாம் பெரிய ஆளு, அந்த காலத்திலே இலக்கணம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, இலக்கியத்துக்குள்ள எத்தனை உணர்ச்சி இருக்கு தாத்தா அப்படின்னு கேட்கும்போது தொல்காப்பியர் சொல்கிறாரு, இலக்கியத்துக்குள்ள எத்தனை உணர்ச்சி இருக்குன்றது நீதான்ப்பா கண்டுபிடிக்கணும். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 8 உணர்ச்சிகள் இருக்கு. நகை, அச்சம், வெகுளி, மறுக்கை என்று 8 வகையான உணர்ச்சிகள் இருக்கு. அது புரியற மாதிரி சொல்லுங்க முகுந்தா. இப்ப சிரிப்பு அப்படிங்க ஒன்று இருக்கு அப்படின்னா, இப்ப சிரிப்புக்கு வெவ்வேறு டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல. உதாரணத்துக்கு கோபத்தால் சிரித்தவன் துரியோதனன், அச்சத்தால் சிரித்தவள் பாஞ்சாலி, துயரத்தால் சிரித்தவள் கண்ணகி, பேராசையால் சிரித்தவள் சூர்பனகை என்று சொல்லிக்கொண்டே போகலாம். அப்ப சிரிப்பு என்பது ஒரு உணர்வு. சிரிப்பு என்ற ஒரு உணர்வு வெவ்வேறு நிலைகளில் மாறிக்கொண்டே போவது போல 8 வகையான உணர்ச்சிக்கும் 32 வகையான நிலைகள் நம்முடைய இலக்கியத்தில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட உணர்ச்சியினுடைய பெட்டகமாக நம்முடைய இலக்கியங்கள் இருக்கிறது. இலக்கியத்திலிருந்து உணர்ச்சியையும், உணர்ச்சியிலிருந்து நம் தமிழ் இலக்கியத்திலும் ஒரு நாளும் யாரும் பிரிக்க முடியாது அன்பர்களே, பிரிக்கவே முடியாது. அப்போ உணர்ச்சிக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறதா என்று கேட்டால் ஆம், உணர்ச்சிக்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. இந்த மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய நம்முடைய சாந்தாமணி அம்மா அவர்களே அதற்கு ஒரு சான்று. நல்லா ஹைலைட் பண்ணிக்கோங்க, அவர்களே ஒரு சான்று. நீங்க ஒரு ஸ்டேஜ்ல பேசிட்டு கீழே இறங்குறீங்க, அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, அக்கா சூப்பரா பேசுனீங்க அக்கா, அம்மா ரொம்ப நல்லா இருந்ததுமா, அம்மா அந்த ஜோக்கு என் ஃப்ரெண்டு மாதிரியே நீங்க சொன்னீங்கம்மா அப்படின்னு எதனால் மக்கள் சொல்கிறார்கள். அந்த அக்கா சொல்ற மாதிரி நீங்கள் ஒரு அதிசயமான பொருளாக பேச்சாளராக இருந்தால் இது நடக்காது. ஆனால் தமிழ் பட்டிமன்றங்கள் வாயிலாக எங்களுடைய இல்லத்தில் ஒரு அம்மாவாக, ஒரு அக்காவாக, ஒரு தோழியாக நீங்கள் எங்கள் உள்ளத்தை உணர்வு பூர்வமாக தொட்டதால் தான் இது நடந்திருக்கிறது என்று இதை நல்லா ஹைலைட் பண்ணணும். அப்போ உணர்ச்சிக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்று நம்முடைய சான்றாதாரமான அம்மாவே அதற்கு ஒரு சாட்சி என்று நான் சொல்லுவேன் நண்பர்களே. காதல் என்ற உணர்வை எப்படி பதிவு செஞ்சிருக்காங்க? காதலிச்சிருக்கீங்களா? இந்த காதலித்து பார், உன்னை சுற்றி ஒளிவட்டம் தோன்றும், கையெழுத்து அழகாகும், தபால்காரன் தெய்வமாவான், காத்திருக்கும் ஒரு நொடியில் அவள் வரவில்லை என்றால் ஒரு நொடியும் ஒரு யுகமாகும், காதலி வந்துவிட்டாலோ ஒரு யுகமும் ஒரு நொடியாகும். நான் சொல்லல, வைரமுத்து சொன்னாரு. ஆமா, இதுக்கு ஏன் கம்மியா காதல் சொன்னதே கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு நீங்க பட்டிருப்பீங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க படமாக்கிறாங்க, இவங்க எல்லாம் காதலிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி எல்லாம் இல்ல, மைக் இருக்குது நான் சொல்றேன், அவங்களுக்கு சொல்ல வாய்ப்பு இல்லை. அதான்
அவர்கள் சான்றாக நீங்கள் பேசுகிறீர்கள். புரியுதம்மா, புரியுது. இப்ப பாருங்க, காதல் என்ற உணர்வை எப்படி நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் கொப்பளிக்கின்றது. காதல்ல எப்படியும் ஒரு பிரிவு வரும், நமக்குள்ளே எட்டாங்க பிரிவு வரைக்கும் உங்களுக்கே தெரியும். காதல் என்ற பிரிவு வரும் பொழுது கம்பன் ஓடி வந்து ஒரு கவிதை எனக்கு கொடுக்காங்க என்பவர்களே. கம்பர் சொல்றாரு, மற்றொரு தயிர் என வந்து சென்று இடை கட்டுறும் உயிரோடு புலங்கள் கல்லறும் பித்து நின் பிரிவில் பிரிந்த வேதனை எட்டனை உள்ள அவை எங்கவும் ஈட்டுமோ என்று ராமன் சொல்லுவதாக ஒரு கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு. ராமனுக்கும் சீதைக்கும் ஆன பிரிவு. சீதை இலங்கையிலே இருக்கிறார், ராமன் இங்கே இருக்கிறான். இந்த ரெண்டு பேரும் இருக்கும் பொழுது அவர்களுக்கு உண்டான பிரிவு எப்படி இருக்குன்னு கம்பன் பதிவு செய்கிறாங்க. அப்படின்னா கயிறு கடைகளுக்கு பார்த்துருப்போமா? சும்மா சொல்லுங்க, எங்க அம்மா தான் நம்ம வீட்டுல சமையலே பண்றோம். கயிறு கடைகளை பார்த்துருப்போமா? அந்த தயிர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க கூடாது முகுந்தன். சரிங்கம்மா, கொடுக்க மாட்டேம்மா. அதுல கயிறு கடையும் பொழுது அந்த தயிரினுடைய சுழற்சியை பார்த்திருக்கீங்களா? கயிறு சுழலும் பொழுது அது இப்படி வரும், முழுசா இப்படி வருமான்னு கேட்டா இல்ல, அது அப்படி போகும், திரும்ப இப்படி வரும். அப்படி எந்த ஒரு உணர்ச்சியையுமே முழுசாக அனுபவிக்க விடாமல் சீதை என்கின்ற பிரிவு, அந்த மட்டு வந்து ராமன் என்கின்ற உயிரை கடைகிறது என்று கம்பன் சொல்லி இருக்கிறாங்க என்றால், அதையே இக்காலத்துல ஒரு கவிஞர் எழுதியிருக்காரு. அந்த சகோதரர் ஈரோட்டை சார்ந்த அந்த கவிஞர் எழுதியிருக்காரு. ராமாயணத்தில் தொடர்பு எல்லைக்கு அப்பால் சீதை இருக்கிறாள். கேலரியில் படங்களை தேடி தேடி எடுத்து ராமன் வாட்ஸ்அப்பில் பதிவிட்டு கொண்டிருக்கிறான். சுக்ரீவனுடைய மனைவியோடு இருக்கின்ற படத்தை வாலி இன்ஸ்டாவில் போட்டு லைக்ஸை அள்ளிக்கொண்டிருக்கிறான். ஜிபிஎஸ் உதவியோடு சீதையை தேடி சென்ற அனுமன் சீதையை கண்டதற்கு அடையாளமாக ஒரு செல்ஃபி எடுத்து ராமனுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறாள்னு. அப்பா, என்ன உணர்ச்சி! பேசுங்க. இதனாலதாம்மா நீங்க நகைச்சுவை நாவுக்கரசி என்ற பட்டத்தை வாங்கி இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லுவேன். பெருமக்களே, கணவன் மனைவியினுடைய உறவு என்பது வெறும் காமத்துக்கும் ஊழலுக்குமான உறவா? இல்லை, அது அதையும் தாண்டியது. நூற்றாண்டுகளை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற கண்ணதாசன் சொல்கிறார். இங்க கண்ணதாசனுடைய நூற்றாண்டு விழா, அதை புரிஞ்சுக்கோங்க. என்று வரை செங்கதிரில் ஒளி இருக்குமோ, என்று வரை நிலவினிலே குளிர் இருக்குமோ, என்று வரை இமயமலை நிமிர்ந்திருக்குமோ, அன்று வரை என் கவிதை நிலைத்திருக்குமே என்று பாடியவன் நம்முடைய கண்ணதாசன். இது மேட்ரில்லைங்க. யார் ஒருவர் தமிழ் இலக்கியத்தை கையிலே எடுக்கிறார்களோ நூற்றாண்டுகளை கடந்து அவர்கள் வாழ்வார்கள் என்பதற்கு கண்ணதாசன் அவர்கள் நமக்கு ஒரு சான்றாக நிற்கிறார். அவர் வந்து சொல்றாரு, கணவன் மனைவியுடைய உறவு எப்படி தெரியுமா முகுந்தா? ஓடி ஓடி முந்தாங்கை கொஞ்சி குலைந்தாக. அவர் கண்ணதாசனோட பேசுனேங்கிறாரு, தொல்காப்பியனோட பேசுனேன்னு சொல்றாரு. இல்ல, ஏஐல பேசியிருக்காரு. வருவாங்களான்னு கேட்காதீங்க, ஏஐல எல்லாருமே வருவாங்க. அம்மா, அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சா நம்மளும் கூட நம்ம பேசலாமா தொல்காப்பியர்கிட்ட? அவர் சொல்கிறார், ஓடி ஓடி முந்தாங்கை கொஞ்சி குலைந்தாக கோலமையில் போல வருவாள், கொடியோடு இடையாட எடையோடு கனியாட குழல் மூடி ஆடி வருவாள், காடிட்ட வெண்பூக்கள் கடைவாயில் நின்றாட கஞ்சாட நடனமிடுவாள், கட்டான திருமேனி பட்டாளம் கொண்டெண்ணை கைட்டாக்கி சிறையில் இடுவாள், கூடிட்டு கூடிட்டு உடலோடு சுவையிட்டு உறவாடும் வஞ்சிமயிலை உள்ளத்தில் உள்ளோரும் கல்லோடு கரையாக்கி உயரத்தில் ஏற்று மகமே, அன்பான இதமான பண்பான பதமான அணி போன்ற மனைவி அவளே, எங்கோடு சதை யாவு எல்லாம் கலக்கின்ற இணையற்ற தெய்வ மகளே, கண் போட ஒரு மேனி கால் போட ஒரு மேனி என்பாரின் காதல் சுகமோ, கழுதைக்கு பொட்டிட்டு மையிட்டு வைத்தாலும் கனிவான காதல் தருமோ, தென்பாங்கு குறையாத தெய்வீக இரவெங்கும் பிராத கோடி இரவு, செத்து கிடக்கின்ற 10 பிணங்களுக்கு தெரியாது இந்த உறவு என்று கண்ணதாசன் எழுதுகிறார். அருமை அருமை அருமை. அதுக்கான உறவு இல்லைங்க, அதையெல்லாம் தாங்கிய புண்ணியமான உறவு என்று நமக்கு கண்ணதாசன் தமிழ் இலக்கியத்தினுடைய உணர்ச்சியை வெளிப்படுத்தும் வகையாக எழுதியிருக்கிறார் என்று சொன்னால், இப்போ நீங்கள் பாருங்கள், சிறை அப்படிங்கிற ஒரு படம் வந்தது, எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும். அந்த சிறை என்ற படத்திலே நம்ம கவிஞர் சாரதி அழகாக ஒரு பாட்டு, நீலோத்தி அப்படிங்க சின்மையை பாடுங்க பாட்டு எல்லாருக்கும் தெரியும். ஹே நீலோத்தி நீலோத்தி ஆலாத்தி என்று ஒரு பாட்டு நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம்.
ஏன் பாடுவதை நிறுத்திவிட்டாய்? அம்மா, நான் பேச்சாளர் முகுந்தன் என்று அறிமுகமாகி கொண்டிருக்கிறேன். பாடகர் முகுந்தனாகவும் வர வேண்டும். அதற்கு இன்னும் நிறைய பயிற்சி செய்ய வேண்டும் அம்மா. அதற்கு இந்த கோயம்புத்தூர் புத்தக திருவிழா கட்டாயம் அந்த வாய்ப்பை உங்களுக்கு ஆண்டுதோறும் வழங்கும். உங்கள் ஆசி அம்மா, உங்கள் ஆசி. அந்த நீலோக்கின்ற வார்த்தை கேட்டு என்னோட புது வார்த்தை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அந்த நீலோக்கி என்ற வார்த்தைக்கான பொருள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது எங்கிருந்து எடுக்காங்க? 39,000 என்று ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல். அது என்ன பாட்டு தெரியுமா? கார்நரும் நீலங் கடிக்கையது வைகளும் நீர்நிலை நின்ற தவக்கொலோ கூர்முனை வேலி வங்கிருக்க நக்கதார் வாமான் வலுதியால் கொண்டிருக்க பெற்ற குணம் என்று ஒரு பாட்டு. அந்த பாட்டுடைய பொருள் என்னன்னா, ஒரு குளம் இருக்கிறது. குளத்துக்கு நடுவில் நீல கலர்ல ஒரு பூ காட்டு கொண்டிருக்கிறது. காட்டு அடிச்சோங்க அந்த பக்கம் எங்க பண்ணா ஒரு பாண்டிய மன்னன் போறான். பாண்டிய மன்னன் போகும் பொழுது அந்த பூ எங்க பண்ணா அப்படியே அலர்ந்து அப்படியே அந்த பாண்டிய மன்னனை பார்த்து சென்றால் இந்த பாண்டிய மன்னனுடைய கழுத்தில் மாலையாக போய் சேர வேண்டும் என்று அந்த பூ நினைக்கலாம். அது போல கவிஞர் சாரதி என்ன பண்ணாரு, இந்த ஹீரோயின் அந்த ஹீரோவை பார்த்து தவம் செய்வது போல மாலையிட்டால் அவனுடைய கழுத்தில் தான் மாலையிடுவேன் என்பதற்காக தவம் செய்து காட்டிருக்கிறாள் என்ற வார்த்தையினுடைய அடிச்சுருக்கம் தான் நீலோத்தி என்ற வார்த்தை என்று சொன்னால், உணர்ச்சியை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், அதை எப்படி பதிவு செய்ய வேண்டும் என்று அழகாக நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு எடுத்து கொண்டிருக்கிறது என்று நான் கூறுவேன். இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க, இதையெல்லாம் தாண்டி உணர்ச்சிகளை எப்படி மெல்ல மெல்ல கட்டமைத்திருக்கிறது நம்முடைய இலக்கியங்கள் பாருங்க. பக்தி என்ற இலக்கியம் வந்ததால் தான் நமக்கு திருமுருகாற்றுப்படை என்ற நூல் வந்தது. அது மட்டும் இல்லாமல் காதல் என்ற உணர்வு விஞ்சி இருந்ததால் தான் நாம் அகநானூறு என்ற புத்தகத்தை எழுதினோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வீரம் என்ற உணர்வு சொரிந்து நின்றதால் தான் நாம் புறநானூற்றை எழுதினோம். அழுகை என்ற உணர்வு இருந்ததால் தான் நாம் பக்தி இலக்கியங்களை பாடினோம். பக்தி திருவாசகத்தை பற்றி சொன்னாங்க. திருவாசகம் முழுக்க ஒரே கான்செப்ட் தாங்க. லைனில் 8 பேர் நின்றுருக்காங்க. 7 பேர் என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான் வந்தான், 1 நீ வா, 2 நீ வா, 3 நீ வா அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க. 8ஆவதா மாணிக்க வாசகர் நின்றுட்டுருக்காரு. சிவபெருமான் பார்க்கார், 7 பேரை கூப்பிட்டாச்சு, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா, நான் கூப்பிட்றேன், நான் போயிட்டு வந்து அப்புறமா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிளம்பி விட்டார். மாணிக்க வாசகர் காத்திருக்கிறார். சிவபெருமானே வரமாட்டாயா அப்படின்னு பல்லாண்டுகளாக காட்டு அவர் புலம்புகிறார். அந்த புலம்பலினுடைய புலம்பல் உணர்ச்சி தான் திருவாசகம் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, சிவபெருமானுடைய அருளை நோக்கி அருட்பட்டு என்று ஒரு பதிகம் இருக்கிறது. அவர் பாடுறாரு பாருங்க, கொஞ்சம் நல்லா கேளுங்க இந்த பாட்டெல்லாம். எங்கள் நாயகனே எங்குயிர் கலைவா ஏலவார் குழலிமார் இருவர் கங்க நாயகனே தக்கனக்காமன் கனகுகள் கலழில விழிக்க செங்க நாயகனே செல்வத் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தமேவிய சேர் அருளனே அடியே ஆகரிக்கலைக்கால் அகங்குவே என்ற அருவாயே துப்பனே தூயாய் தூய வெந்நீரை துளைக்கலு துளங்கொழி வைரக்கு ஒப்பனே உன்னை உள்குவார் மகத்தின் உருசுவயலிக்கும் ஆரமுதே செப்புமாமரை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தமேவிய சேர் அப்பனே அடியே ஆகரிக்கலைக்கால் அகங்குவே என்ற அருள்வாயே முக்கனே முகல்வா முக்கங்கா முனிவா முக்கராமலர் பருத்து இறைஞ்சி பக்தியாய் நீங்கை பரவுவார் கமக்கு பரகதி கொடுக்கருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தமே வியசீர் அப்பனே அடியேன் ஆதரிக்கலைக்கால் அகங்குவே என்றருள்வாயே மருளனே மனக்கை மயக்கர நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுக்க பொருளனே புனிதா பொங்குவாலரபம் கங்கை நீர் கங்கு செஞ்சகையாய் தெருளனான் மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தமே வியசீர் அருளனேடியே ஆகரிக்கலைக்கால் அகங்குவே என்று அருள்வாயே என்று மாணிக்க வாசகர் அருமை சிவபெருமானுடைய காலை பிடித்து கெஞ்சுகிறார் என்பர்களே. அப்பா, இது ஒரு சோகத்தினுடைய வெளிப்பாடு, புரிந்து கொள். இதற்கு நான் தகுதியானவன் இல்லையா என்று காட்டக்கூடிய ஒரு ஆற்றாமையினுடைய வெளிப்பாடு தான். இந்த திருவாசகத்தை படிக்க மொழியே தெரியாது ஜியு போப் அவர்கள் தான் சொன்னார், திருவாசகத்துக்கு உருகார் உணர்ச்சியினால் ஒரு வாசகத்துக்கு முருகார் என்று ஒரு அயல் நாட்டானால் சொல்ல முடிகிறது என்று சொன்னால், அதுதான் நம்முடைய இலக்கியங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்ச்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள்
நண்பர்களே. இதற்கு மேலும் போய் எனக்கு இங்கே ஒரு 6 நிமிஷம் டைம் இருக்கு. நமக்கு இதுக்கும் மேல போய் ஒரு உதாரணம் என்னால் சொல்ல முடியும் நண்பர்களே. இதுக்கு மீனாட்சி அம்மையுடைய பிள்ளை தமிழ் யாரு பாருங்க, குமரகுருபரர் பாடுறாரு. கோயிலுக்குள்ள உட்காந்து குமரகுருபரர் பாடுகிறார். அந்த பக்கம் திருமலை நாயக்கர் உட்கார்ந்து இருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா பாடுறாரு, வருகை பதிகம் பாடுகிறார். இறைவன் என்பவன் யார்? உணர்ச்சிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் தாங்க இறைவன். அந்த இறைவனை நோக்கி குமரகுருபர் பாடுவதாக ஒரு பாட்டு இருக்கு. பெருந்தேன் இறைக்கும் நரைக்கூந்தல் பிடியே வருக, முழுஞான பெருக்கே வருக, பிறைமௌளி பெம்மான் முக்கன் சுடருக்கு இகழல் விருந்தே வருக, மும்முகக்கும் வித்தே வருக, வித்தின்றி விளைக்கும் பரமானந்தத்தின் விளைவே வருக, பிறவி பெரும்பினிக்கு ஒரு மருந்தே வருக, பசங்குதலை மலலை கிளியே வருக, மலையட்டு வசம் பெற்ற பெருவாழ்வே வருக வருகன்னு கூப்பிட்டவங்க மீனாட்சி அம்மையே இறங்கி ஓடி வந்து திருமலை நாச்சியருடைய மடியிலே அமர்ந்தாள். இதை எதுக்காக சொல்றேன் தெரியுமா? இந்த இலக்கியம் என்பது உணர்வுகளின் பெருவெடிப்பா என்ற தலைப்பில் இறைவனானவன் இன்பம் துன்பம் பந்தம் பாசம் ஆகிய எல்லா உணர்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்டவன் தான் இறைவன். அப்படிப்பட்ட இறைவனையே கீழே இறக்கி கொண்டு வந்து நம்மால் உட்கார முடியும் என்றால் அது உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மொழிக்கு மாத்திரம்தான் அப்படிப்பட்ட வல்லமை இருக்கிறது என்பதை ஒரு காலம் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமை அருமை. இலக்கியம் நம்ம எதுக்காக படிக்கணும்? ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்துருச்சு, எல்லா டெக்னாலஜிஸும் வளர்ந்துருச்சு. ஆனால் எத்தனை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ந்தாலும் கூட ஒரு தனிமனிதனும் ஒரு சமூகமும் அறம் தவறி நடக்கும் பொழுது நீ செய்வது தவறு என்று சொல்லுவதற்கு அந்த நாட்டினுடைய இலக்கியம் மாத்திரம்தான் நண்பர்களே உறுதுணையாக இருக்கும். இதுக்கு இவ்வளோதான் கேட்டுக்குவீங்களா? என்னங்க நீங்க கேட்கலாம். இப்போ கேட்காமையே கை தட்டுனாங்கல்ல, அதுல கொஞ்சம் கூட்டி கழிச்சுக்கப்பா. நாங்க எப்படி பேசுறேன் அதனால கேட்டேன். இப்போ இலக்கியத்தை படிக்க யாராவது முன்னேறி இருக்கிறார்களா என்று உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இதே கோவை மாவட்டத்தை சார்ந்த எங்கோடு இந்திய ஆட்சி பணிக்காக படித்து கொண்டிருந்த அப்துல்லா என்று ஒரு மாணவர் இருந்தார். அவர் எங்க பண்ணாரு, அவருக்கு செயல்திறன் கொஞ்சம் கம்மி, பார்வையால் எதையும் படிக்க முடியாது, செவி வழியாக கேட்டுத்தான் எதையும் படிக்க முடியும். அப்படிப்பட்ட அப்துல்லா எங்க பண்ணாரு, விருப்ப பாடம் என்று ஒன்றை எடுக்க வேண்டும். அவருடைய துறை என்பது எக்கனாமிக்ஸ். ஆனால் அவர் எடுக்கிறது என்ன தெரியுமா, தமிழ் இலக்கியத்தை விருப்ப பாடமாக எடுக்க முதல் முயற்சியிலேயே 942வது ரேங்கை எடுக்க அகில இந்திய அளவில் நம்முடைய கோவை மாவட்டத்துக்கு ஒரு பெருமையை தேடி தந்திருக்கிறார். அப்துல்லா ஐஏஎஸ் ஆனது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. எங்களுக்குள் எத்தனை குறைபாடுகள் இருந்தாலும் சரி, யார் ஒருவன் உணர்வு பூர்வமாக உளமாற விருப்பத்தோடு தமிழை எடுக்கின்றானோ அவனுடைய வாழ்க்கை என்பது ஒரு நாளும் சரிந்து கீழே விழாது என்பதற்கு நம்முடைய கோவை மாவட்டத்தை சார்ந்த அப்துல்லா அவர்கள் ஒரு சான்றாக இருக்கிறார். அதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். அதனால்தான் அது ஊனோடும் உயிரோடும் ஒட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய மொழி. அதை பாரதிதாசன் பாடுகிறார், தமிழுக்கும் அமுதென்ற பேர், அத்தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், அது உயிருக்கு நேராகிறா, அதை எங்களுடைய ஆவியிலிருந்து நீ பிரிக்க முடியாது என்று நம்முடைய பாரதிதாசன் அவர்கள் கூறியிருக்கிறார். பெருமக்களை, இப்பொழுது நிறைவாக ஒன்றை சொல்லி விடைபெறுகிறேன். இந்த மொழிக்காக எத்தனை பேர் அரும்பாடுபட்டிருக்கிறார்கள் என்று நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்கின்றோமா? தமிழ் காக்கா உவேசா அவர்கள் ஆவியை சொரிந்து காக்க மொழி இந்த மொழி. சற்று யோசித்து பாருங்கள், எத்தனை பெருமக்கள் நமக்கு முன்னும் வாழ்ந்தார்கள், பின்னும் வாழப் போகிறார்கள். நாம் என்ன செய்கிறோம் வித்தியாசமாக என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். 10 ஆண்டுகளாக கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டை வாங்கி ஸ்பான்சர்ஸை பிடிச்சி பேச்சாளர்களை அழைத்து எழுத்தாளர்களை அழைத்து மக்களுக்கு அறிமுகப்படுத்தி ஏன் இந்த கோயமுத்தூரில் புத்தக திருவிழா நடக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். வாசிப்பு பழக்கத்தை விதைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அறிவு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்டாலுக்குள்ளே வரும்போது ஒருத்தர் என்கிட்ட சொன்னாருங்க, தம்பி 4 நூலகங்கள் நாங்கள் வச்சுருந்தோம், 4 நூலகத்தில் 2 நூலகங்களை மூடிட்டோம், சரி ஃப்ரீயாக புக்கு கொடுக்குறோம் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னால் அதற்கு கூட யாரும் தயாராக வரவில்லை என்று அவர் சொன்னார். தூசிகளோடு அந்த நூலகமானது மூடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இங்கே பார்க்கும் பொழுது சுவாமி விவேகானந்தர் உடைய ஒரு கோட்ஸ் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஒரு நூலகம் திறக்கப்பட்டால் 100 சிறைச்சாலைகள் மூடப்படும் என்பது தானே நம்முடைய ஆதிவேதமாக இருந்தது.
கை கட்டுறது இதுக்காக இல்லை, இன்னியும் உங்க சொல்றேன் கேளுங்க. ஒரு நூலகம் திறக்கப்பட்டால் 100 சிறைச்சாலைகள் மூடப்படும் என்பது எந்த அளவுக்கு நாம் உண்மை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதே அளவு மறுக்க முடியாத உண்மை என்னவென்றால், ஒரு நூலகம் மூடப்பட்டால் 100 சிறைச்சாலைகள் திறக்கப்படும் என்பதும் அதே அளவுக்கான உண்மை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எந்த சமூகம் வாசிப்பினுடைய நுகர்ச்சி இல்லாமல் வளர்கிறதோ, எந்த சமூகம் அறிவினுடைய பாதைக்கு தன்னை ஆட்பிடித்துக் கொள்ளாமல் இருக்கிறதோ, எந்த சமூகம் கண்ணுக்கே புலப்படாத ஏதோ ஒரு உயர் ரக பிம்பங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மோகத்தின் மீது மோகம் கொள்கிறதோ, அந்த சமூகத்துக்கு சொல்கின்ற காலம் போய் லத்தியால் பதில் சொல்கின்ற காலம் என்பதுதான் நண்பர்களே வரும். சொல்லுவதற்கு கசப்பாக இருக்கும், ஆனால் இதுதான் நண்பர்களே மறுக்க முடியாத உண்மை. அது மட்டும் இல்லாமல் நான் கடைசியாக வலியுறுத்துவது ஒன்றுதான், நம்முடைய வாசிப்பு பழக்கத்துக்கு நம்ம எப்படி இருக்கும், கொஞ்சம் இங்கே தமிழ் இலக்கியத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கெட்டு போயிடுவோம் தெரிஞ்சு கூட தைரியமாக நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய அலைபேசியை அறிமுகப்படுத்துகிறோமே, கண்டிப்பாக இதை படித்தா முன்னேறிடுவாங்க என்று சொல்லக்கூடிய புத்தகங்களை நாம் நம் குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்வதில் ஏன் தயக்கம் காட்டுகிறோம் என்ற மனசாட்சிக்கு உண்டான கேள்வியை நீங்கள் எழுப்புங்கள். நம்முடைய தமிழ் இலக்கியத்திலிருந்து நீங்கள் தடம் மாறி போனீர்கள் என்று சொன்னால், நம் தமிழ் இலக்கியத்திலிருந்து நீங்கள் தடம் மாறி போனீர்கள் என்று சொன்னால், நம்முடைய இனத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய இலக்குகளை நிர்மாணிப்பதில் நாம் தடுமாறுவோம் என்ற செய்தியை ஆணித்தரமாக இந்த நேரத்தில் பதிவு செய்க. இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடாது என்று சொன்னால், இப்பொழுதே போய் தமிழ் இலக்கியத்தை உங்களுடைய வீட்டிலே வைத்து உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் வாசிப்பு பழக்கை தமிழ் இலக்கியத்தின் வாயிலாக செலுத்த வேண்டும் என்ற ஒரு தாழ்மையான விண்ணப்பத்தை முன்வைத்து மாறுவோம் மாற்றுவோம் என்று சொல்லி இந்த பொன்னான வாய்ப்பை அளித்த எல்லா தலைவர்களுக்கும், பேராசான் மரபின்மைந்தன் முக்கையா அவர்களுக்கும், நம்முடைய கோவை சாந்தாமணி அம்மா அவர்களுக்கும் எல்லோருக்கும் எங்கள் நன்றியினர் சமர்ப்பித்து நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அருமை அருமை அருமை. உணர்ச்சிகளினுடைய பெருவெடிப்புன்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னார். அது கண்ணதாசனை ரொம்ப அழகாக மேற்கோள் காட்டினார் பாருங்க. காதலுக்கு கண்ணதாசனை விட்டால் வேற யாரை பேச முடியும்? அதே கண்ணதாசன் தான் காதலில் தோல்வி அடையும் பொழுது ஒரு கவிதை சொன்னார். தம்பி சொன்ன உடனே அந்த கவிதையை நான் தேடி எடுத்துட்டேன். ஊடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்திருந்தேன். இது பாட்டு. எந்த ஊர் என்றவளே இருந்த ஊரை சொல்லவா, அது பாட்டு. இப்போ நான் பாடுவேன், அப்புறம் நீங்கள்லாம் ஓடுவீங்க. அதனால் நான் கவிதையாக சொல்கிறேன். ஏன்னா நான் கல்யாணம் பண்ண புத்தியில் என் வீட்டுக்காரரை பார்த்து நான் சொன்னேன், நான் நல்லா பாடுவேன்னு. அந்த மனுஷன் நான் நல்லா ஓடுவேனாரு. அதனால் 33 வருஷமாக வாழ்க்கையை காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். வகுப்பறையில் அப்படி தான் தேவாரம் திருவாசகமெல்லாம் பாடி பாடி தான் வகுப்பெடுப்பேன். அடுத்த நாள் வகுப்பு போனால் என் மாணவன் கேட்பா, டீச்சர் உங்களை பாடையில் பார்க்கணும் டீச்சர். மன்னனின் முன்னால் போய் நின்று பேசினாலோ அப்படி காவல்துறை வாகனத்தின் முன்னால் நின்று ஒரு பெண் இப்படி தடுத்துக்கிட்டு நிற்கிறாங்க. ஆண் மக்களை அடிக்கும் போது என்னை அடிச்சு நீ அவங்களை அடின்னு ஒரு பெண் கையை நீட்டிக்கொண்டு நிற்கிறாள். என்ன அதிசயம் பாருங்கள். ஒரு மன்னனை எதிர்த்து பேசுகின்ற துணிச்சல், ஒரு மன்னனிடத்தில் உண்மையை பேசுகின்ற துணிச்சல் எழுத்தாளர்களுக்கு இருந்தது. அதனால்தான் காலம் எந்த பணக்காரர்களையும் எந்த பேராசைக்காரர்களையும் கடத்தி வராமல் எழுத்தாளர்களையும் இலக்கியவாதிகளையும் மிக பத்திரமாக கடத்தி கொண்டு நம் கைகளில் சேர்த்திருக்கிறது. யோசிச்சு பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி மோசிக்கிறனார் இருக்காருங்க. அவர் பொறையன் அரசனை போய் பார்க்க போகிறாரு. இரும்புறையன் அரசனை போய் பார்க்க போகிறாரு. அரசன் இல்லை, முரசு கட்டில் இருக்க முரசை நீராட்டுறதுக்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த அசதியில் அவர் இங்கே படுத்து தூங்குறாரு. கண் முழிச்சு பார்த்தா அரசன் அவருக்கு சாமரம் வீசிக்கிட்டு உட்கார்ந்துருக்காரு. ஒரு புலவனுக்கு சாம்பரம் வீசியது இலக்கியம் தந்த அதிசயம். எழுத்தாளனை நாம் அப்படி வைத்து கொண்டாட வேண்டும் என்று அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நமக்கு தருகின்ற பாடம் அது. நாம் ஒரு எழுத்தாளர்களை இந்த கோணத்தில் இப்படிதான் வைக்க வேண்டும் என்பது. ஆனால் அதை செய்ய தவறுகிறவர்களாக நாம் இந்த சமுதாயமாவது இந்த சமூகமாவது இருந்துவிடக் கூடாது என்று நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து காதல் பற்றி தம்பி பேசினார். இந்த காதல்ங்கிற சொல் இருக்குல்ல, இந்த காதல்ங்கிற சொல்ல காலம் காலமாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவனுக்கும் மனைவிக்குமாக ஒப்பிட்டு பேசிக்கொண்டே இருக்கிறோம்ல. ஒரு இடம் இருக்குங்க, திருஞான சம்பந்தர் பேசுகிறார் பாருங்க. எனக்கு அந்த வரி உண்மையாலுமே நீங்கள் அனுபவித்து அதை நம்ம கேட்கணும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி
இந்த காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கிங்கிறது காதலன் காதலிக்கிட்ட சொல்றது மட்டும் இல்லை. காதல் என்பது உடல் சார்ந்தது மட்டுமல்ல, அது பக்தி சார்ந்தது என்று நமக்கு ஒரு பக்தி இலக்கியம் சொல்லி தருது பாருங்க. ஓதுவார் தம்மை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவேன்னு காதலை கொண்டு போய் யாரை காதலிக்கிறார்னா சிவபெருமானை காதலிப்பதாக. ஒரு எழுத்தாளன் சிவபெருமானை காதலிப்பதாக, ஒரு ஆண் இன்னொரு ஆணுக்கு சொல்வதாக, நீங்கள் எப்படி பொருளில் எடுத்துக்கொண்டாலும் காதல் என்பதற்கான மிக ஆழமான பொருளை பக்தி நமக்கு தருகிறது. பக்தி இலக்கியத்திலிருந்து நாம் அதற்கான பொருளை அங்கிருந்து எடுக்கிறோம். பெருமக்களே, இதுவரையில் நான் சொன்னது எல்லாமே நம்முடைய சங்க இலக்கியங்கள். எனக்கு தற்கால இலக்கியங்கள் பேசுவதற்கான சூழல் நேரம் இருக்குமா என்று தெரியவில்லை. என் மனம் கவர்ந்த 1-2 எழுத்தாளர்களை 5:30 மணிக்கு முடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முடிச்சிடுறேங்க. ஏன்னா அடுத்த நிகழ்வு தயாராக இருப்பாங்க. நான் ஒரு சில எழுத்தாளர்களையாவது பெயர்களையாவது இந்த மேடையில் நியாயத்தின் பொருட்டு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லுங்க. பாரதிதாசன், பிச்சமூர்த்தி, புதுமை பித்தன், தி ஜானகிராமன், அசோகமித்ரன், அழகிரிசாமி, அம்பை, சூடாமணி, பா சிங்காரம், கவிதைகள்னு எடுத்தீங்கன்னா பிரமிழ், நகுலன், ஞானக்கூத்தன், யாராவது ஒருத்தருடைய புத்தகத்தை வாங்கி நீங்கள் படித்தாலும் போதும். இந்த கீழடியில் அகழ்வாராய்ச்சி செய்து தமிழினுடைய தொன்மையை ஆய்ந்து கொண்டே இருக்கிறார்கள், அகழ்ந்து எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். எழுத்தாளர்களும் இலக்கியங்களும் மனித மனங்களை அப்படி அகழ்ந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொரு சூழல்லையும் நாம் எப்படியானவர்களாக இருக்கிறோம், எந்த சூழலில் என்ன முடிவெடுப்போங்கிறது நமக்கே தெரியலைங்க. அடுத்த நொடி என்ன நிகழும் என்பது, நம் மனம் என்ன யோசிக்கும் என்பதை தீர்மானிக்க முடியாத இடத்தில் ஒரு எழுத்தாளன் ஒருவேளை உனக்கு இப்படி நிகழ்ந்தால் இது போன்ற முடிவை எடு என்று ஒரு கதையாக, ஒரு கவிதையாக, ஒரு கட்டுரையாக நமக்கு தருவது என்பது வாழ்க்கைக்கான அதிசயம். அதையாவது படித்து இனியாவது ஒரு மிக நல்ல வாழ்வை நாம் வாழ வேண்டும். வெயிலோட கவிதையை சொல்லி நான் முடிச்சிடுறேன். அக்கா எப்போதும் மின்மினிகள் 1000 சூழவே வருவாள். இது ஒரு குறியீட்டு கவிதைங்க. அக்கா எப்போதும் மின்மினிகள் 1000 சூழவே வருவாள், கொடுப்பினையற்ற நாம் அவளை எப்போதும் பகலிலேயே பார்க்கிறோம் என்று எழுதியிருப்பார். அத்தனை மின்மினி பூச்சிகளாக இந்த புத்தக திருவிழா இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நாம் வந்து பார்ப்பதற்கும் இவற்றில் இருக்கக்கூடிய ஒளியை நாம் பெறுவதற்கும் இனிமேலாவது வருகின்ற தலைமுறைக்கு நாம் கற்றுத்தருவோம், நாமும் அதற்கான முயற்சியை மேற்கொள்வோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை. பெண்களை இந்த சமூகம் எப்படி பார்த்து கொண்டிருந்தது, பெண் எப்படிப்பட்ட அதிசயம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னாங்க. இந்த சமூகம் இதுவரைக்கும் பெண்களை எப்படி பார்த்துட்டு இருந்தது? சினிமாக்காரன் பார்வையில் பெண் ஒரு மோகப்பொருள், டிவிக்காரன் பார்வையில் அவள் ஒரு விளம்பரப் பொருள், பத்திரிகைக்காரனுக்கு செய்தி, பக்கத்து வீட்டுக்காரருக்கு வதந்தி, ஜவுளி கடைக்காரனுக்கு ஆடித்தள்ளுபடி, நகைக்கடைக்காரனுக்கு அச்சய திதியை, பிறந்த வீட்டில் சுமை, புகுந்த வீட்டில் சுமை தாங்கி, பிள்ளைகளுக்கு காமெடி பீஸு, புருஷனுக்கு அவகடக்கா லூஸு, காதலனுக்கு பிடிச்சிருந்தா ஆசையாக பார்க்குறா, இல்லைன்னா ஆசிட் ஊற்றி பார்க்குற ஒரு கலாச்சாரமாக இன்னைக்கு பெண்களை பார்த்து கொண்டிருந்த சமூகத்தில் ஒரு செய்தியை சொன்னாங்க பாருங்க. இன்னைக்கு அந்த போராட்டத்திலே அப்படியே ஒத்த கையால் அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்திய அந்த பெண் அதிசயத்தை பார்க்கிறேன்னு சொல்லி ரொம்ப அழகாக சொன்னாங்க. 2 பேருமே இன்னைக்கு விடாகண்டன் கொடாகண்டன் ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. இலக்கியம் என்பது எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உடையது அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. உணர்வுகளின் வெடிப்பு தான், இல்லை நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் வள்ளுவனுக்கு எத்தனையோ வரலாறு சொல்கிறாங்க. நெசவு தொழில் செய்தாருன்னு சொல்கிறாங்க, பாண்டிய மன்னனுடைய அதில் அமைச்சராக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. இது ஒரு செவிவழி செய்தி தான். ஒரு முறை அப்படியே தெருவில் வந்துட்டுருக்காரா வள்ளுவர், ஒரு பணக்கார நபர் வந்து வள்ளுவரை எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, வந்து ஏதாவது நீராகாரம் ஏதாவது பருகி விட்டு போங்கன்னு அழைச்சாரா. சரின்னு அவர் வீட்டுக்குள்ளே போனாரா. மனைவி சமையல் கட்டில் இருந்திருக்கிறாங்க. உடனே இவர் சொல்லியிருக்கிறார், அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாரு, குடிக்க ஏதாவது கொண்டு வான்னு சொன்னாரா. உடனே அந்த அம்மா வரலையா.
சத்தம் மட்டும் வந்துதா? ஆமாம், தினந்தோறும் போக வர்றவங்களை கூப்பிட்டு வந்து அதை கொடு இதை கொடுன்னு சொல்கிறதே உன்ற வேலையாக போச்சா அப்படின்னு சத்தம் தான் வந்துதா? வள்ளுவர் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக வந்துட்டாரா? திரும்ப அப்படியே போயிட்டுருக்கையில் ஒரு குடிசை வீட்டில் ஒரு சத்தம் கேட்குதா, பாலும் பழமும் சாப்பிட்டு போங்க, பாலும் பழமும் சாப்பிட்டு போங்கன்னு குடிசை வீடு. வியந்து போய் வள்ளுவர், அதுக்கு கதவு கூட கிடையாது, ஒரு தடுக்கு வச்சிருக்கிறாங்க, அதை போய் தொட்டாரா அது கீழே விழுந்துடுதா? உள்ளே பார்த்தா அந்த அம்மா கையில் பழைய சோறும் பச்சை மிளகாயும் வச்சுக்கிட்டு பாலும் பழமும் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லுதா? வள்ளுவரை பார்த்தது, ஐயா வள்ளுவரே வாங்க வாங்க நீங்களும் ஏதாவது பருகுங்கன்னு கொடுத்தாங்களா? உடனே வள்ளுவருக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு வெளியில் வந்துதா? இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடைன்னு சொல்லி திருக்குறளை எழுதினாரா? இங்கே ஒன்றுமே இல்லை. இல்லதன் இல்லவள் மாண்பு ஒன்றுமே வீட்டில் இல்லை. ஆனால் இல்லறத்துக்குரிய மாண்பு இவகிட்ட இருக்குது, அங்கே எல்லாம் இருக்குது. ஆனால் இல்லறத்துக்குரிய மாண்பு அவளிடம் இல்லைங்கிற அந்த உணர்வினுடைய பெருவடிப்பு தானே. ரொம்ப அழகாக தம்பி சொன்னாங்க. அதிசயம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் விவேக சிந்தாமணின்னு சொல்லி ஒரு நூலில் ஒரு பாட்டுங்க, சங்குவெண் தாமரைக்கு தந்தை தாய் ரவி தண்ணீர். பொருள் சொல்லிடுறேன், இலக்கிய பாட்டு பயந்துராதீங்க, பொருள் நான் சொல்லிடுறேன். அதாவது சங்குவெண் தாமரைக்கு தந்தை தாய் ரவி தண்ணீர், அங்கிதனை கொய்து விட்டால் அழுகச் செய்த அந்நீர் கொள்ளும், துங்கவன் தரையில் போட்டால் சூரியன் கொள்வான், நிலை மாறும்போது தங்களுக்கும் இதுதான் நிலை அப்படின்னு அந்த பாட்டு வருது. ஒன்று பயந்துராதீங்க. தாமரை பூவுக்கு அப்பா சூரிய, சூரிய வந்ததையும் தாமரை விரியும். அது தாய் யாரு? தண்ணீர். தண்ணீரில் தான் தாமரை இருக்கும். சூரியனுடைய அந்த கதிர் பட்டதும் விரியும். ஒன்று வேண்டாம், அந்த தாமரை பூவை கிள்ளி அந்த தண்ணிக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா கொஞ்ச நாளில் தாயாக இருக்கிற அந்த தண்ணீரை அந்த பூவை அழுக செஞ்சிரு. அதை எடுத்து அப்படியே தரையில் போட்டிங்கன்னா தந்தையாக இருக்கிற சூரியனே அதை எரிச்சிருவா. ஆக நம்முடைய நிலையும் இப்படித்தான். இருக்கும் இடத்தில் இருக்கும் வரை நமக்கு மதிப்பு, அது இல்லாத போது நம்முடைய நிலையும் இதுதான்னு சொல்லி அந்த பாட்டில் ரொம்ப அழகாக அந்த அதிசயத்தை சொல்கிறார். இதைத்தான் நீங்கள் கண்ணதாசன் அழகாக சொன்னா, வாழ்க்கை நிலை இல்லாதது. ஒரு கருத்துணியை வச்சு மனுஷன் கவிதை எழுதினாருங்க. கண்ணதாசன் பாடாத பொருள் உண்டா இந்த மண்ணில்? ஒரு சாதாரண கருத்து, அதாவது துணி கிழிஞ்சு போச்சுன்னா நம்ம அதை கருத்துணியாக மாற்றுவோம். நம்ம கொங்கு மண்ணில் அதான், ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒவ்வொரு பேர். பிடி துணிம்பாங்க ஒரு மாவட்டத்தில், இன்னொரு ஊரில் ஒவ்வொரு சொல்லுவாங்க. நம்ம கொங்கு மண்ணில் மட்டும் கரித்துணின்னு சொல்லுவோம். அந்த கருத்துணியை வச்சு அந்த மனுஷ வாழ்வினுடைய நிலையாமையை சொன்னானுங்க. பருத்தி என்ற செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போலே, அந்த கரிசல் கழனி மேலே பருத்தி வெடித்த இதில் காய் வந்தது சின்ன குழந்தை போலே, அழகு வண்ணம் கலந்து நெய்ததில் ஆடை வந்தது மெல்ல, இடை குலையும் மாதர் உடலில் ஏறி கோல கவிதை சொல்ல, அந்த துணியில் ஒன்று கிழிந்து அடுப்பங்கரைக்கு வந்து படிக்குது இந்த சிந்து, தன் சொந்தக்காரர் பலரை எண்ணி துடிக்குது மனம் வெந்து, வாழும்போது வாழ்ந்த எண்ணெய் வைத்த இரும்பு பெட்டி இன்று உதைக்கும் எண்ணெய் எட்டி, நிலை மாறும்போது மனிதன் கூட உடைந்த பானை சட்டி, யார் உறவு கொள்வார் ஒட்டின்னு சொல்லி அந்த கவிதையில் வாழ்வின் நிலையாமையை சொல்கிறாருனா, அன்பு நெஞ்சங்களே, ஒரு 2 செய்தியை சொல்லி நான் இந்த அமர்வை நான் நிறைவு செஞ்சிட்றேன். நீங்கள் இலக்கியங்கள் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை தரும் நமக்கு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக 2 பேருமே நமக்கு சொன்னாங்க. நீங்கள் இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பில்லைனாலும் இது மாதிரி நிகழ்வுகளை தயவு செய்து பிள்ளைகளோடு வந்து கேட்க வையுங்க. நீங்கள் என்ன இலக்கியம் எதை தராமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ஜானகிராமனுடைய கதை காண்டாமணின்னு ஒரு கதை. அந்த கதை எப்படி தொடங்குதுன்னா, ஒரு உணவு விடுதி நடத்துகிற ஒரு தம்பதியர் தினந்தோறும் மதியம் உணவு சாப்பிட்றதுக்கு வருவாங்க. சாப்பிட்றத விட நிறைய பேர் பொட்டலமாக வாங்கிட்டு போவாங்க அவங்கவுங்க சௌகரியத்துக்கு ஏற்ப. எதிர்த்து அப்படியே ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அதில் ஐராவதம் அப்படிங்கிற ஒரு வயதான முதியவர்
அங்கே ஒரு அட்டெண்டர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. தினந்தோறும் வந்து அந்த உணவகத்தில் அவர் மதிய உணவு சாப்பிடுவார். சாப்பிட்டு காசை கொடுத்துட்டு போகிறது வழக்கம். அன்னைக்கும் ஐராவதம் வர்றாரு. அவர் வந்ததே அவருக்கு இலையை போட்டு அவருக்கு வேணுங்கிறதையெல்லாம் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு அந்த உணவு விடுதி நடத்துகிற அந்த நபர் அப்படியே பொட்டலம் கட்டிகிட்டு இருக்கிறாரு. அவரே எல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குவார். இவர் உணவு பொட்டலம் கட்டிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அப்படி குழம்பு எடுக்கும்போது அதில் ஒரு விஷப்பாம்பு உள்ளே விழுந்துருக்குது. பார்த்து பதறி போயிட்டாரு. ஐயையோ, நமக்கு தெரியாமலேயே இந்த விஷப்பாம்பு உள்ளே விழுந்துடுதா, ஐயையோ இந்த குழம்பை, அப்போ தான் ஐராவத ஞாபகம் வர்றாரு. ஐயையோ இந்த குழம்பையா அவருக்கு நான் கொடுத்து, ஐயோ தடுத்துடலாம் அப்படின்ட்டு ஓடி வர்றதுக்குள்ளே இவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இலையை எடுத்து போட்டுட்டு போயிடுறாரு. போன உடனே இவருக்கு பதட்டமாகுது. அன்னைக்கு உணவு விடுமுறைன்னு போட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து கீழே கொட்டிட்டு மனைவியோடு சேர்ந்து பதறாரு. ஐயோ தவறு நடந்துடுது, நாளைக்கு அவர் ஏதாவது செத்து போயிட்டாருன்னா அவரை பிணவரை கொண்டு போய் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சு கடைசியாக இங்கே தான் சாப்பிட்டாருன்னு தெரிஞ்சா ஐயோ நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு போகணுமே, இப்படி பயந்துட்டு இருக்கிறாரு. கரெக்டாக அவர் அப்படி பயந்து என்ன செய்யறதுங்கும் போது அவர் கண்ணு பார்வைக்கு அப்படியே அந்த ஊரில் இருக்கிற சிவன் கோயில் கோபுரத்தினுடைய சிவசிவ அப்படிங்கிற எழுத்து தெரியுது. உடனே வேண்டுறாரு, அப்பா சிவனே எப்படியாவது என்னை காப்பாற்றிருப்பா, இந்த சிக்கல்லிருந்து என்னை காப்பாற்றிட்டினா உனக்கு காண்டாமணி வாங்கி கட்டுறேன்னு கும்பிடுறாரு. காண்டாமணின்னா பெரிய மணி, தேவாலயங்கள்லாம் கட்டி இருக்கும் பெரிய மணி, நான் வாங்கி வைக்கிறேன்னு கும்பிடுறாரு. அடுத்த நாள் என்ன இதுனா ஐராவத இறந்துட்டார். இவங்களுக்கு அந்த செய்தி வந்தது, என்ன செய்யறதுன்னு தெரியல. கடவுளே நீயும் என்னை கைவிட்டுட்டியா சாமி அப்படின்னு நினச்சி வருந்துறாங்க. ஆனால் ஒரு செய்தியை சொல்கிறாங்க, அவர் மூப்பின் காரணமாக இறந்துட்டாரு, அவரை கொண்டு போய் எரிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவருக்கு நிம்மதியாகுது. அப்பா ஆண்டவனே காப்பாற்றி கொடுத்துட்ட, இரு உனக்கு முதல்ல காண்டாமணி வாங்கி கட்டுறேன்னு சொல்லி பெரிய காண்டாமணியை வாங்கிட்டு வந்து அந்த உணவகத்தில் வச்சுருப்பார். ஏன்னா தலைவர் அனுமதி வாங்கணும், விஏவோட அனுமதியெல்லாம் வாங்கணும். அதுக்காக வச்சுருக்கும் போது கடைக்கு வர்றவங்கெல்லாம் கேட்டாங்க, ஏன் இத்தான் பெரிய மணி வாங்கி வச்சுக்கிற, ஏன் ஏதாச்சும் பாவத்தை போக்குறக்கா, ஏதாச்சும் தப்புக்காக பரிகாரமானெல்லாம் கேட்கும்போது இவரே சில நேரங்கள் உளறிடுவார். நான் என்னமோ பெரிய தப்பு செஞ்ச மாதிரி அதுக்காக நான் வாங்கி வச்ச மாதிரி நினச்சிருக்கிறீங்களான்னு இவரே வாய் விட்டுருவார். மனைவி பார்த்தாங்க, நீ இப்படியே சொல்லி ஒரு நாள் சிக்கிடுவைப்பா, முதல் கொண்டு போய் கோயிலில் கட்டிட்டு வாங்குறாங்க. சரின்னு கொண்டு போய் அனுமதியோட கோயிலில் கட்டிட்டு வந்துடுறாரு. கட்டிட்டு வந்த பிறகு இவருக்கு நிம்மதி. வழக்கம் போல் உணவு விடுதி இயங்குது. காலையில் சிவன் கோயில் பெரிய அதுங்க ஆழகால பூஜை 3 வேளையும் நடக்கும். இப்போ காலையில் பூஜை அந்த காண்டாமணிலேருந்து டன்னுன்னு சத்தம் வரும். இந்த மனுஷன் காதில் உளுந்ததையோ ஐராவத ஞாபகம் வருவார், விஷப்பாம்பு ஞாபகம் வரு, அவர் செத்தது இதுவே ஞாபகம் வரும். திரும்ப அந்த நினைவிலிருந்து அவர் மீண்டும் இயல்புக்கு வரும்போது மதிய பூஜையில் அதே மாதிரி டன்னு அடிக்கும். அடிக்க திரும்ப அவர் காதில் ஐராவதம் விஷப்பாம்பு இப்படி மாறி மாறி வந்துட்டே இருக்கு. ஒன்று ஞாபகம் வச்சுக்குங்க, குற்றங்களிலிருந்து நாம் தப்பிக்க முடியும். கதையினுடைய தீர்வு ஜானகிராமன் இப்படி முடிக்கிறாரு, குற்றங்களிலிருந்து நாம் தப்பிக்க முடியும், ஆனால் குற்ற உணர்ச்சியிலிருந்து ஒரு பொழுதும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கதையை நிறைவு செய்கிறாருன்னா, இந்த மாதிரி செய்திகள் நம்முடைய வாழ்வை செதுக்கும். ஆக இந்த அமர்வின் வாயிலாக உங்களிடம் ஒரு ஏன்னா 2 பேருமே வந்து பக்தி இலக்கியத்தை பேசுனாங்க. இலக்கியத்துக்காக கடவுளே இறங்கி வந்திருக்கிறாரு. நம்ம வரலாறு படிக்கிறோம், நாங்கள் இப்படி முடிச்சிட்றோம், ஏன்னா எங்களுக்கான நேரம் முடிச்சிட்றோம். கடவுளே இறங்கி வந்திருக்காரு, நம்ம படிச்சிருக்கிறோம். நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் தான் கம்பராமாயணம் அரங்கேற்றம் செய்தாங்க. அப்படி கம்பராமாயணத்தை ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் செய்யும்போது அந்த தூணிலே நரசிம்மர் சிரித்தார் என்று வரலாறு. அந்த அரங்கேற்றத்திலே ராமாயணத்தை கேட்டு அந்த தூணிலே நரசிங்க பெருமாள் சிரித்தார், கலகலவென்று சிரித்தார் என்று வரலாறு சொல்லுது. அதே மாதிரி திருவண்ணாமலையிலே அருணகிரியாருடைய அந்த தமிழ் பாடலை கேட்டு தூணிலிருந்து முருகப்பெருமான் வந்தார் என்று வரலாறு சொல்லுது. மதுரையிலே தருமிக்கு அருள் செய்வதற்காக கொங்குதேர் வாழ்க்கை என்ற பாடலை எழுதி கொடுத்து தருமிக்கு இறைவன் சிவபெருமான் அருள் செய்தார் என்று வரலாறு பேசுது. இவ்வளவு ஏங்க, மகாபாரதத்தை வியாசர் எழுதும் பொழுது நம்முடைய விநாயகர் ஸ்டெனோவா இருந்திருக்கிறாருங்க, ஸ்டெனோவா இருந்து குறிப்பெடுத்திருக்கிறாரு. அவர் தானே எழுதினாரு.
அந்த எழுத்தாணி உடைஞ்சு போச்சு. கடைசியில் எங்க அவரோட வேகத்துக்கு எங்க தடைபட்டுருமோன்னு கொம்பு உடைச்சு ஸ்டெனோவா எழுதினாரா இல்லைங்களா? இப்போ கூட நாம் ஏதாச்சும் என்ன சொல்கிறா, நீ என்ன பெரிய கொம்பனா அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? ஆமாங்க, கொம்பன் தான். படைப்பாளிகள் எல்லோருமே கொம்பன்கள் தாங்க. படைப்பாளிகள் எல்லோருமே கொம்பன் தான். இந்த நிகழ்வை கேட்டுட்ருக்கிற, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து ஒரு புத்தகத்தையாவது வாங்கிட்டு போங்க. ஒரு புத்தகத்தையாவது ஆண்டுதோறும் வாங்கி படியுங்கள். எப்படி இறைவனே இலக்கியத்தை காத்தாரோ அதுபோல நாம் படைப்பாளிகளை நாம் காக்க வேண்டும். அந்த படைப்பாளிகளுக்கு உதவி செய்கின்ற வகையிலே புத்தகங்களை வாங்குங்கள். நீங்கள் படிப்பதோடு இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நேரம் கிடையாது. அட்லீஸ்ட் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதாவது அதில் படித்த ஒரு கருத்தையாவது பகிர்ந்து கொள்ளுங்கள். இறையன்பு தான் ரொம்ப அழகாக சொல்லுவார், பழைய புத்தகம்தான் என்று அதை தூக்கி வீசாதீர்கள். அதற்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கின்ற வைர வரிகள் இருக்கும்னு சொல்லி இறையன்பு சொல்லுவார். அதே மாதிரி தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவார், காகிதத்தை சுருட்டி கந்தகத்தை வைத்தால் மட்டும் எரியாது, வார்த்தைகளை சுருக்கி வரிகளில் வைத்தாலும் அது வெடிக்கும்னு சொல்லி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்லியிருக்காருனா, அந்த வார்த்தைகளை பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இங்கு கேட்ட செய்திகளை ஏதாவது 1, 2 உங்களுக்கு ஒரு தாக்கத்தை தந்து இருக்கலாம். அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள், நிறை இருந்தால் அதை நிகழ்ச்சியை நடத்தி சொல்லுங்கள் என்று சொல்லி வியந்து கேட்ட அத்துணை பேரையும் நாங்கள் வணங்கி மகிழ்ந்து இந்த அமர்வை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.